பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை பிரச்சனைகள், ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடுகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி சென்டர். கால் 96000037. கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்டு பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 02089000194. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இலங்கையின் அரசியல் களத்தில் ரணில் விக்ரமசிங்கே என்ற அரசியல்வாதி தந்திரமானவர், நெறித்தனம் கொண்டவர் என்ற பொத்தாம் பொதுவான விழிப்புகள் இருந்தாலும் ரணில் ஒன்றும் மகிந்தவை போல அரசியல் தந்திரம் கொண்டவர் அல்ல என்பது சிங்கள மகாஜனதாவின் ரது சகோதரையோ விழிப்பு அனுரகுமார திசாநாயக்காவின் கணிப்பாக உள்ளது. ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான அரசு தலைவரின் பதவிக்காலம் தொடர்பாக ஸ்ரீலங்காவின் அரசியலமைப்பில் திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு அதன் அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றி கொண்ட பின்னணியில் ரது சகோதரியோ அனுரகுமாரவின் இந்த கருத்து வந்துள்ளது. எனினும் நாட்டில் இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தல் களத்தை குழப்பிக் கொள்வதற்கும் அதனை தாமதப்படுத்தி மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கே இவ்வாறான முயற்சிகள் என்ற விடயத்தில் அனுரகுமார திசாநாயக்கா மாற்று கருத்துக்களை கொண்டிருக்கவில்லை. ஸ்ரீலங்கா அரசு தலைவரின் பதவிக்காலம் 5 வருட காலம் என நாட்டின் உச்ச நீதிமன்றமே குறிப்பிட்ட நிலையில் அதற்கு பின்னரும் இந்த பதவிக்காலம் தொடர்பில் அரசியலமைப்பில் உள்ள 83B என்ற பிரிவை திருத்தம் செய்து கொள்வதற்குரிய யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அதாவது ஸ்ரீலங்கா அமைச்சரவையின் 19வது திருத்தத்தில் முதன்மை தலையாரியின் பதவிக்காலம் தொடர்பான தெளிவான அறிவுறுத்தல்கள் இருந்தாலும் அதற்கும் அப்பால் கடந்த 8ஆம் தேதி இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா உச்ச நீதிமன்றமும் ஒரு தெளிவான தீர்ப்பை வழங்கி கொண்டாலும் அரசாங்கத்தின் அமைச்சரவை ஊடாக இவ்வாறான புதிய குயுக்திகள் தலையெடுக்கின்றன. அதுவும் அடுத்த வாரத்தில் அரசு தலைவர் தேர்தலுக்கான அறிவித்தலை விடுத்துக் கொள்ளும் வகையில் அரசியலமைப்பின்படி உரிமையை நாட்டின் தேர்தல் ஆணையகம் பெறவுள்ள நிலையில் இவ்வாறான தில்லாலங்கடி யோசனை அமைச்சரவைக்குள் புகுத்தப்பட்ட விடயம் தேர்தல் தொடர்பான குழப்பங்களை உருவாக்கி அதனை தாமதப்படுத்திக் கொள்வதற்கே என்ற ஐயங்கள் வலுப்படுகின்றன. யதார்த்தமாக நோக்கினால் அரசு தலைவரின் பதவிக்காலத்தை அரசியல் அமைப்பு ஊடாக மாற்றிக்கொள்ள வேண்டுமானால் நாடாளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை பலமும் அதற்கும் அப்பால் குடியொப்பம் எனப்படும் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று அவசியம் என்ற நியதியுள்ள பின்னணியில் இவ்வாறான பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் தாம் பெற முடியாது என தெரிந்தும் ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை இவ்வாறாக குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் நகர்ந்து கொள்வதை எதிர்க்கட்சிகள் தற்போது மறுத்து எடுத்துக் கொள்கின்றன. குறிப்பாக இந்த விடயத்தில் ரணிலின் ஜனாதிபதி மந்திரியதான், அதாவது அரசு தலைவர் மாளிகைதான் சூழ்ச்சியில் ஈடுபடுவதாக குற்றஞ்சாட்டியுள்ள ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இந்த விடயத்தில் இறுதியில் ரணில் படுதோல்வியை சந்திப்பார் என கெவிலி சொல்லியுள்ளார். எதிர்வரும் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு முன்னர் அரசு தலைவர் தேர்தல் நடத்தப்படாவிட்டால் இன்னொரு மக்கள் கிளர்ச்சியை ரணில் கண்டுகொள்வார் எனவும் ஜேவிபியின் தலைவர் எச்சரிக்கின்றார். இலங்கை தீவின் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக 2 வருடங்களுக்கு முன்னர் இதே ஜூலை மாத நாட்களில் மக்கள் கிளர்ச்சி தீவிரமாக இடம்பெற்றதும் அன்றைய போராட்டத்தின் போது ஜூலை 9ஆம் தேதி முதல் கொழும்பில் உள்ள அரசு தலைவர் மாளிகை முற்றுகையிடப்பட்டதும் நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய விடயங்கள். அவ்வாறாக ஜனாதிபதி மந்திரவை முற்றுகையிட்டு அதனை கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் அந்த மாளிகையை ஒரு திடீர் சுற்றுலா தலமாக மாற்றியதும் அந்த மாளிகையில் உள்ள நீச்சல் தடாகங்களில் குளித்து மகிழ்ந்ததும் டெர்மினேட்டர் கோட்டாபாய படுத்துறங்கிய மெத்தைகளில் உருண்டு பிறண்டு விளையாடிய காட்சிகளும் பிரசித்தமானவை. அப்போது அரசு தலைவர் மாளிகையின் பாதுகாப்பு பணியில் இருந்த படையினர் கூட மக்களுடன் சேர்ந்து செல்ஃபி எனப்படும் சுய படங்களை எடுத்த காட்சிகளும் இங்கு நினைவூட்டத்தக்கன.
அதாவது 2 வருட காலத்துக்கு முன்னர் ஜூலை 11ஆம் தேதி அன்று தனது அரசு தலைவர் மாளிகையை விட்டு தப்பியோடிய கோட்டாபாய கடற்படை கப்பல்களில் கடற்பரப்பில் இருந்ததும் அதன் பின்னர் நாளைய ஜூலை 13ஆம் தேதி அன்று காலை தனது மனைவியுடனும் 2 மெய் பாதுகாப்பாளர்களுடனும் ஸ்ரீலங்கா வான்படை கலமொன்றில் மாலதீவுக்கு தப்பிச் சென்றதும் பின்னர் அங்கிருந்து சவுதி அரேபியாவின் பயணிகள் விமான சேவை கலமூடாக சிங்கப்பூர் சென்றதும் இலங்கை தீவின் வரலாற்றில் முக்கியமான பதிவுகளாக உள்ளன. அவ்வாறாக சிங்கப்பூர் சென்றவர் அங்கிருந்தபடியே தனது பதவியை திறந்ததும் அதன் பின்னர் தற்காலிகமாக அரசு தலைவர் பதவி என்ற ஒட்டக கூடாரத்துக்குள் நுழைந்த ரணில் இப்போது 2 வருட கால ஆட்சியின் பின்னர் அரசு தலைவர் தேர்தலை ஒத்திவைக்கும் வகையில் புதிய தில்லாலங்கடிகளை நகர்த்த முனைவதும் தெரிகிறது. அன்றைய நாட்களில் போராட்டக்காரர்கள் தமது கோட்டா கோகம என்ற அடையாளத்தை ஒரு கட்டத்தில் ரணில் கோகம என்ற மாற்றம் செய்து அவருக்கு எதிராக போராடி கொண்டாலும் அவரும் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை விடுத்து போராட்டங்களை முடுக்க தலைப்பட்டாலும் அவ்வாறான நகர்வுகள் எல்லாம் ரணிலின் தந்திரோபாயங்களால் இறுதியில் முறியடிக்கப்பட்டன. அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க கடந்த 2 வருட காலத்தில் முதன்மை தலையாரி என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு இலங்கை தீவின் நிலைமையையும் கொஞ்சூன்று மாற்றி இப்போது தனது பதவிக்காலத்தையும் நீடிக்க தலைப்படுகிறார். ஆக மொத்தம் கோட்டாபாய ராஜபக்ஷ நாட்டை விட்டு தப்பியோடிய ஜூலை 13 என்ற அடையாளம் நாளை பதிவாகிக் கொள்ளும் நிலையில்தான் இன்னொரு மக்கள் கிளர்ச்சி குறித்து அன்றைய கிளர்ச்சியின் பின்னணியில் முக்கியமான வகிபாகத்தில் இருந்த ஜேவிபி தரப்பிலிருந்து புதிய எச்சரிக்கைகள் ரணிலுக்கு விடப்படுகின்றன. ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை தீர்மானத்தினூடாக அரசு தலைவர் பதவி காலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளும் வகையில் ரணில் முன்னெடுக்கும் இந்த நகர்வுகள் முக்கியமான படிநிலைகளை கொண்டவை. முதலில் குரங்கு ஒன்று தனது குட்டியின் கரத்தை கொண்டு சூடு பார்த்துக் கொள்வது போல ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டார என்ற முகத்தின் மூலம் அரசு தலைவரின் பதவி காலத்தை 6 வருடங்களாக நீடிப்பது அவசியம் என்ற ஒரு சர்ச்சை கருத்தை சொல்ல வைத்து இந்த விடயத்தில் ஒரு நாடிபிடிப்பை செய்தார். அந்த நாடிவெடிப்புக்கு பின்னான விடயங்கள் ஏற்றமும் இறக்கமாக வந்து இப்போது அதே பதவிக்காலம் தொடர்பாக அரசியலமைப்பில் திருத்தம் ஒன்றை கொண்டு வருவதற்கு அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு நகர்ந்துள்ளது. ஆயினும் இவ்வாறான நகர்வுகளை கமுக்கமாக செய்யும் ரணில் வெளியே இந்த வருடம் அரசு தலைவர் தேர்தல் கட்டாயம் நடக்கும் என நல்ல பிள்ளைத்தனமாக சொல்லிக்கொள்ள தலைப்படுகிறார். புன்முறுவலுடன் சில கமுக்கமான விடயங்களை நகர்த்தவும் தலைப்படுகிறார். ஆனால் இலங்கை தீவில் உள்ள எதிர்கட்சிகளின் அரசியல்வாதிகளுக்கு இவ்வாறான தில்லாலங்கடி நகர்வுகளின் பின்னால் ரணிலின் சூட்சுமங்கள் தான் இருக்கின்றது என்பது தெளிவாகவே தெரிகின்றது. இதனால் தான் ரணிலின் இவ்வாறான புதிய சதிகள் எப்படியும் முறியடிக்கப்படும் என்ற சூளுரைகளை அவர்களும் விடுத்துக் கொள்கிறார்கள். அந்த வகையில் ரணிலின் சதிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட்டு ரணில் விக்ரமசிங்க அமைதியான முறையில் வீட்டுக்கு அனுப்பப்படுவார் எனவும் எல்லோரும் குறிப்பிட்டுக் கொள்வது போல ரணிலிடம் உள்ள நரித்தன தந்திரங்கள் இந்த விடயத்தில் ஈடுபடாது எனவும் அனுரகுமார திசாநாயக்கா கூறுகிறார். எனினும் தேர்தல் ஒன்று உரிய காலத்தில் நடத்தப்படாவிட்டால் நாட்டில் இடம்பெறக்கூடிய மக்கள் கிளர்ச்சி வாய்ப்புகளையும் அவர் மறுக்கவில்லை என்பது இங்கு இன்னொரு விடயம். போராட்டங்களை முறியடிப்பது என்பது ரணிலுக்கு தந்திரமான ஒரு கலை. அந்த வகையில் தான் கோட்டாபாயவுக்கு எதிரான கிளர்ச்சி தனக்கு எதிரான கிளர்ச்சியாக மாறினாலும் அவர் அன்று அதனை தந்திரமாக முறியடித்தார். ஏன் இப்போது கூட போராட்டங்களுக்கு செவிசாய்ப்பதில்லை என்ற அவரது போக்கு தீவிரமடைகின்றது. இதனால் தான் அரசாங்கத்திற்கு எதிராக நடத்தப்பட்ட சில பணிப்புறக்கணிப்பு போராட்டங்கள் மிரட்டல்களின் ஊடாக முறியடிக்கப்படுகின்றன. அந்த வகையில் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தொடருந்து சேவை பணியாளர்களுக்கு அரசாங்கம் பணியிடை நீக்க கடிதங்களை அனுப்ப அந்த போராட்டமே அவசரமாக நேற்று நள்ளிரவில் முடிக்கப்பட்டது. 10ஆம் தேதிக்கு முன்னர் சமூகம் அளிக்காத மற்றும் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து தொடருந்து சேவை பணியாளர்களும் தத்தமது பதவிகளிலிருந்து வெளியேறியதாக கருதப்படுவார்கள் என்ற பதவி நீக்க கடித மருந்து மூலம் இந்த நகர்வு எடுக்கப்பட்டது. இதேபோலவே கடந்த பல வாரங்களாக போராடிய பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியர்களும் தமது போராட்டத்தை முடித்துக் கொள்ள இப்போது சித்தப்படுகிறார்கள். ஒடுக்குமுறைகள் மூலம் தொழிற்சங்கங்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் முயற்சித்தால் நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து போராட ஒருபோதும் தயங்காது என தொழிற்சங்கங்களின் தரப்பில் சூளுரைகள் விடுக்கப்பட்டாலும் அரசாங்கம் அனுப்பிய பணியிடை நீக்க கடிதங்கள் என்ற கசப்பான கடுமையான மருந்து ஓரளவுக்கு வேலை செய்திருப்பது ரணிலின் புன்சிரிப்புக்கு பின்னால் உள்ள ஒடுக்குமுறை தந்திரங்களை எடுத்து காட்டவே தலைப்படுகிறது. இவை இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் நுணலும் தன் வாயால் கெடுவது போல அமெரிக்காவின் அரசு தலைவர் ஜோ பைடன் தனது உளறலான கருத்துக்கள் மூலம் தனது உளநலம் குறித்து எழும் ஐயங்களை மேலும் மேலும் வலுப்படுத்த செய்கிறார். அந்த வகையில் உக்ரைனிய அரசு தலைவர் வோலாடிமிர் ஜெலன்ஸ்கியை
விளாடிமிர் புட்டின் என்றும் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸை டொனால்ட் ட்ரம்ப் எனவும் அவர் தவறுதலாக குறிப்பிட்டமை புதிய சர்ச்சைகளையும் அவர் மீதான விமர்சனங்களையும் தீவிரப்படுத்தியுள்ளது. அண்மையில் டொனால்ட் ட்ரம்புடன் நடத்திய தொலைக்காட்சி விவாதத்தின் போது 81 வயதான ஜோ பைடன் வெளிப்படுத்திய தடுமாற்ற கருத்துக்களின் சர்ச்சைகள் ஓய முன்னரே பைடனின் புதிய உளறல் கருத்துக்கள் அவரது நிலையை மேலும் சங்கடத்துக்குள் தள்ளியுள்ளது. வாஷிங்டனில் இடம்பெற்ற நேட்டோவின் உச்சி மாநாட்டின் போது உக்ரைனிய அரசு தலைவர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை அவர் தவறுதலாக ரஷ்ய அரசு தலைவர் புட்டின் என அறிமுகப்படுத்திக் கொண்டார். எனினும் இந்த விடயத்தில் உடனடியாக சுதாகரித்த பைடன் ஜெலன்ஸ்கி புட்டினை விட சிறந்தவர் என கூறி தனது தவறை சமாளித்துக் கொண்டார். எனினும் தனது சொந்த கட்சி பிரமுகரும் அமெரிக்க துணை அரசு தலைவருமான கமலா ஹாரிஸை ட்ரம்ப் என அவர் குறிப்பிட்டமை அவருக்கு இன்னொரு பின்னடைவாக மாறியுள்ளதுடன் அவரது மனக்கூர்மை மற்றும் வயது மீதான விமர்சனங்களை இன்னும் வலுப்படுத்தியுள்ளது. இவ்வாறான ஒரு சூழலில் எதிர்வரும் நவம்பரில் இடம்பெறவுள்ள அரசு தலைவர் தேர்தல் களத்தில் ஜனநாயக கட்சியில் ஜோ பைடனுக்கு பதிலாக ஒரு வேட்பாளர், குறிப்பாக துணை அரசு தலைவர் கமலா ஹாரிஸ் நிறுத்தப்படாமல் விட்டால் முன்னாள் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பை அரசு தலைவர் ஜோ பைடனால் முறியடிக்க முடியாது, வெல்ல முடியாது என்ற கருத்து ஜனநாயக கட்சியில் வலுவாகியுள்ளது. இதற்கிடையே ஜோ பைடனின் உளறல் கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்பும் கேலி செய்துள்ளார். இவ்வாறாக ஜோ பைடனின் நிலை பலவீனமாகிய பின்னணியில் ஜனநாயக கட்சியின் 2 முக்கிய முகங்களான முன்னாள் அரசு தலைவர் பராக் ஒபாமாவும் முன்னாள் சபாநாயகர் நான்சி பெலோசியும் தனிப்பட்ட முறையில் தமக்கிடையில் பேச்சுக்களை நடத்தியுள்ளனர். இப்படியே நிலைமை போனால் பைடனால் ட்ரம்பை தோற்கடிப்பது கடினமாக இருக்கும் என்ற கவலைகளை இருவரும் பரிமாறிக்கொண்டாலும் இந்த விடயத்தில் அடுத்து என்ன செய்வது என்பது குறித்து தமக்கு தெரியவில்லை எனவும் அவர்கள் குறிப்பிட்டதாக செய்திகள் கூறுகின்றன. ஜனநாயக கட்சியை பொறுத்தவரை ஜோ பைடனின் வேட்பாளர் தகுதி நிலை குறித்து அங்கு உட்கட்சியில் பலமான வாத பிரதிவாதங்கள் இடம்பெறும் நிலையில் இவ்வாறாக இடம்பெறும் வாத பிரதிவாதங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என பராக் ஒபாமாவும் நான்சி பெலோசியும் விருப்பப்பட்டாலும் அடுத்து என்ன செய்வது என்ற விடயத்தில் அவர்களுக்கும் தெளிவு இல்லை. ஏனென்றால் பைடனை பொறுத்தவரை அவர் தன்னையே தொடர்ந்து வேட்பாளராக முன்னரங்கில் நிறுத்த தலைப்படுகிறார். ஆனால் கட்சியோ அவருக்கு எதிரான கருத்துக்களை வலுப்படுத்திக் கொள்வதால் இந்த விடயத்தில் ஜனநாயக கட்சி ஒரு மோசமான கட்டத்தை எதிர்நோக்கியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். நான்காயிரத்தி 448 நோய்களுக்கும் அதன் அறிகுறிகளையும் அதனை தீர்க்கும் மருத்துவத்தையும் அருளிச் சென்றுள்ளனர். எத்னிக் ஹெல்த் கேர், டி நகர். For details 9600000037.